வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம கட்டியிருக்கிற வீட்டு வந்து மரம் எடுக்க தான் வந்திருக்கோம். மரவாடிக்கு நம்ம வந்து தேக்கு மரம் தான் எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். ஏன்னா வேங்க நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நமக்கு தேக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. வேங்க வந்து கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தனால நம்ம தேக்கை ப்ரிஃபர் பண்ணோம். இதுதான் வந்து மரம்லாம் இறங்கியிருக்கிற இடம். இங்கே தான் அழைச்சிட்டு போய் எடுத்து கொடுத்தாங்க. மரம் வந்து வளைவு இல்லாமல் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இளைக்கிற இடம். மரத்தை கொண்டு வந்து இங்கே வாங்கின பிறகு இங்கே இளைக்கணும். கூட்டமாக இருந்ததுனால நம்ம வந்து அடுத்த நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ அடுத்த நாள் தான் நம்ம வந்து இளைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த மரம் வந்து இதுதான் அடுத்தது இளைக்கணும். உள்ளே வந்து கொஞ்சம் இளைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதை எடுத்து இளைச்சி தரதா சொல்லியிருக்காங்க. மரம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடுது. அதே போல் இளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா நிறையா பேர் வந்து எடுக்கிறாங்க. கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சீசனால் நிறையா பேர் வந்து நில தூக்கி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் மரம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் இப்போ இளைக்கிற இடம். இதான் பார்க்குறீங்க இளைக்கிறது எப்படிங்கிறது. இதை வந்து இளைச்சி முடித்த பிறகு நம்ம வந்து கோக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரெயினை வச்சு முழு மரத்தெல்லாம் கொண்டு வந்து அறுக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டு போகிறாங்க. இதுதான் அவங்க கொண்டு வந்த மரம். முழு மரமாக வந்து பெரிய பெரிய வீட்டுக்கு எடுத்து அவங்க அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சின்ன வீடுனால நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ண பீஸாகவே நம்ம கண்ணாடி அளவுலேயே வாங்கிக்கிறோம். அதனால் வந்துட்டு வீடை பொறுத்து தான் இது பார்த்திங்கன்னா இளைக்கிற இடம் தான். திரும்பி வந்து ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து இங்கே இளைக்கிறாங்க. இது வந்து தட்டு தரணை போடுற மிஷினு. இன்னொரு மிஷின் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் உள்ள இது வந்து இளைக்கிறாங்க. இந்த மிஷின் தான் அது வந்து சைடு இளைச்சி கொடுத்துறாங்க. இது டாப் அண்ட் பாட்டம் வந்து இது அந்த மிஷினில் உள்ள விட்டு இளைச்சி கொடுக்குறாங்க. கொஞ்சம் வேலை வந்து நமக்கு ஆசாரிக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மரம் கதவு கோக்குறவங்களுக்கு. இல்லைன்னா அவங்க இதெல்லாம் இளைக்கிற மாரி ஆகிடும். கொஞ்சம் டைம் ஆகுங்கிறனால இந்தமாரி இப்போ மிஷின்ஸ் வந்துடுச்சு. நமக்கு வந்து அடுத்தது இப்போ இளைக்கிறதுக்காக நமக்கு இந்த மரம்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்கோம். அது இளைச்ச பிறகு இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம அடுத்த நாள் கோக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நன்றி மக்களே.